மதுரை மாவட்டத்திற்கு தமிழக அரசு உறுதிமொழி குழு ஆய்வு வந்து பயணம் செய்து சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை குறித்து இன்று ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவை 292 உறுதிமொழிகள். அதில் 113 உறுதிமொழிகள் முற்றுமுதலுமாக நிறைவேற்றப்பட்டு அந்த திட்டங்கள் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் சேர்ந்திருப்பதை இந்த ஆய்வில் குழு உறுதி செய்திருக்கிறது. அதில் படித்து பதிவு செய்யப்பட்ட உறுதிமொழிகள் 85, நிலுவில் வைக்கப்பட்ட உறுதிமொழிகள் 94, நடப்பு பேரவையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட உறுதிமொழிகள் 95, அதில் நிறைவேற்றப்பட்ட உறுதிமொழிகள் 25, படித்து பதிவு செய்யப்பட்டவை 2, நிலுவையில் வைக்கப்பட்டவை 68. குழு இன்று காலை நம்முடைய 2 பேருந்து நிலையங்களையும் இணைத்து அங்கு வணிக வளாகம் கட்டப்பட்டு 1.175 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறுகின்ற அந்த பணியை குழு ஆய்வு செய்தது. அப்போது அந்த பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அமர்வதற்கு மின்விசிறிகள் இல்லை என்கிற ஒரு குறை குழு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நம்முடைய மதுரை மாநகர ஆணையருக்கும் ஒரு வேண்டுகோள் பரிந்துரை செய்யப்பட்டன. அதாவது குழு கூட்டம் நடைபெறுவதற்குள் பேருந்து நிலையம் முழுவதுமாக மின்விசிறிகள் பொருத்தப்பட வேண்டும். அதுபோன்று பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அமர்வதற்கு தனி அறை உருவாக்கப்பட்டு அதை உறுதி செய்ய வேண்டும் என்று குழு சுட்டிக்காட்டியது. அந்த பரிந்துரையை ஏற்று நம்முடைய கலெக்டர் அவர்கள் நம்முடைய ஆணையர் அவர்கள் மூலமாக அந்த மின்விசிறிகள் 2 பேருந்து நிலையத்திலும் பல மின்விசிறிகள் பொருத்தப்பட்டு அதற்கான புகைப்படத்தை குழுவுக்கு அளித்திருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரையும் குழு நம்முடைய ஆணையர் அவர்களையும் பாராட்டியது. அதுபோன்று பாலூட்டும் அறை, அது ஒரு சுகாதார ஆய்வாளர் அந்த அறையை பயன்படுத்தி வந்தார். அது மாற்றம் செய்யப்பட்டு அது பாலூட்டும் அறையாக செயல்பட வேண்டும் என்று குழு அறிவுறுத்தது. அதுவும் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. அதுபோன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சில லீக்கேஜ், சில பெயிண்டிங், அந்த கீறல்கள், குழு இந்த ஒட்டனை அப்படிலாம் இருந்துச்சு முகப்புல. அதையெல்லாம் இப்ப உடனடியாக அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று குழு உத்தரவிட்டது. அதை உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதை செய்து தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக புகைப்படமாக குழுவுடைய உத்தரவை ஏற்று செய்ததற்காக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் குழு தனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் மதுரை மாவட்டம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு பகுதி. இங்க ஒரு 13.50 கோடி ரூபாய் செலவில் ஒரு கூடுதல் அரசு விருந்தினர் இல்லம் கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து ஏற்கனவே இருக்கிற விருந்தினர் இல்லத்தில் ஆய்வு செய்து அது உடனடியாக குழு பரிந்துரை செய்து கண்டிப்பாக உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், IAS, IPS அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் அனைவரும் வந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிற மதுரையில் அதனுடைய அவசியத்தை கருதி அரசு விரைவாக அதற்குரிய நிதியை ஒதுக்கி அரசாணையை வெளியிட்டு சுற்றுலா மாளிகை கட்டப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறது. 2, சுமார் 150 கோடி ரூபாயில் ராஜாஜி அரசு மருத்துவமனையை அதை உருவாக்கி அதை மேம்படுத்துவது, அங்க CD ஸ்கேன், MRI ஸ்கேன் போன்ற ஏனைய அனைத்து அடிப்படை வசதிகளுடன் அந்த மருத்துவமனை இயங்குவதை உறுதி செய்கின்ற வகையில் குழு ஆய்வை நேரடியாக மேற்கொண்டது. அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் அவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் குழு முன் ஆஜராகி அங்கே நடந்தேறிய திட்டங்களை விளக்கமளித்தார்கள். அதுபோன்று மதுரை போக்குவரத்து, அதை நான் சொன்ன மாதிரி 175 கோடி ரூபாயில் அதை ஆய்வு செய்து அது நடைமுறைக்கு வருகிறது என்பதை குழு ஆய்வு செய்திருக்கிறது. அதுபோன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அங்கு பல்வேறு திட்டத்தின் கீழ் சுமார் 35 கோடி ரூபாய் செலவில் அந்த கல் தூண்கள் பொருத்தப்படுவதை குழு ஆய்வு செய்து உரிய அறிவுரைகளை வழங்கி விரைவாக அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. அதுபோன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு, அந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களை கண்காணிப்பதற்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை குறித்து ஒரு காவல் நிலையம் அமைப்பதை குறித்த உறுதிமொழி, அந்த உறுதிமொழியை குறித்து குழு ஆய்வு செய்து நம்முடைய
மதுரை கமிஷனர் காவல்துறை அவர்களும் உடன் வந்து அந்த இடத்தை HRNC சொந்தமான இடம், மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் ஆணையர், இணை ஆணையர்கள் சேர்ந்து அந்த இடத்தை துறை மாற்றம் செய்து அந்த இடத்தில் காவல் நிலையம் அமைப்பதற்கு உரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குழு பரிந்துரை செய்திருக்கிறது. ஒரு ஜாயிண்ட் கூட்டு மீட்டிங், அதாவது ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் ஏற்பாடு செய்து கலெக்டர் அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்வார்கள். அடுத்தது மதுரை திருமங்கலம் சேமிப்பு கிடங்கு, ஒரு 2,10,00,000 ரூபாயில் நடைபெற்ற அந்த கிடங்கு கட்டி அங்கு சுமார் 340 டன் அரிசி மற்றும் நெல் அந்த குடோன் அது கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்து உறுதி செய்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது திருமங்கலம் ரயில்வே மேம்பாலம், அது சுமார் ஒரு 50 கோடி ரூபாயில இழப்பீட்டு தொகை பிளஸ் கட்டட பணி ஒரு 33 கோடி ரூபாய். அந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கூடிய விரைவில் அந்த பணிகளை முடித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வருவதற்கு நம்முடைய தென்னக ரயில்வேவும் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை துறையும் நம்முடைய மாநில நெடுஞ்சாலை துறையும் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்புறம் ஒரு திடீர் கள ஆய்வாக மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் சுமார் 44 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வருகின்ற 25 வகுப்பறைகளை கொண்ட அந்த கட்டிடத்தை சென்று பார்வையிட்டு அங்கு ஒரு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் அங்கு கூடுதல் வசதிகளுடன் கூடிய அந்த திரை மற்றும் இருக்கைகள் போன்ற அடிப்படை வசதிகள், பர்னிச்சர் அது செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்து அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வரோடு ஆய்வு செய்து அதற்கு பிறகு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த அரசு உறுதிமொழி குழுவினுடைய ஆய்வு பயணத்தை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் 99.9% அனைத்து சம்பந்தப்பட்ட உயர்துறை அலுவல் பெருமக்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அழைக்கப்பட்டு எங்கள் மாண்புமிகு குழுவினுடைய உறுப்பினருடைய கேள்விகளுக்கு உரிய பதிலை விளக்கத்தை அளித்து இந்த ஆய்வு இந்த மாவட்டத்தில் எந்தவித ஒரு பின்னடைவும் இல்லாமல் மிக நேர்த்தியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த ஆய்வை நாங்கள் மிகச்சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறோம். நீங்க மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளத்தின் போது இது போன்று உள்ளூர் சாலைகள், மாநகராட்சி சாலைகள் குண்டு குழி பள்ளம் ஏற்படுவது அது ஒரு தொடர் நடவடிக்கை. அதை செப்பனிடுவதற்கு சம்பந்தப்பட்ட முதன்மை பொறியாளர் அந்தந்த மாநகராட்சியினுடைய ஜோனலுடைய அரசு அலுவல் பெருமக்கள் அந்த பணிகளை செய்வார்கள். குழுவினுடைய வேலை என்பது பல நூறு கோடி ரூபாயில், பல ஆயிரம் கோடி ரூபாயில் மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த அந்த திட்டங்களை குறித்து அது அறிவித்ததோடு அறிவிப்பாக இருக்கிறதா, களத்தில் அந்த திட்டம் நிறைவேறுகிறதா, நடைபெறுகிறதா என்பதை நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து சிலதை உறுதி செய்வதும், மீதம் இருக்கிறதை துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி அந்த திட்டம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வது எங்களுடைய வேலை. அதை இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த குறைகளை நிச்சயமாக சம்பந்தப்பட்ட ஆணையர் அவர்களுக்கு அறிவுறுத்தி, முதன்மை பொறியாளர் அவர்களுக்கு அறிவுறுத்தி அதை செப்பனிடுவதற்கு குழு உரிய அறிவுரைகளை வழங்கும். மேலும் அதுல இப்ப நாங்க 2-3 குறிகளை கண்டுபிடித்த ஆய்வுல சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கும் மாநகராட்சி ஆணையருக்கும் சொல்லியிருக்கிறோம். அதை விரைவாக அதை சரி செய்ய வேண்டும். ஏற்கனவே வந்தப்ப அதை சரி செய்யல, இப்பயும் அதை சரி செய்யல. அதனால அதை சரி செய்து விட்டு வீடியோ புகைப்படத்துடன் குழுவுக்கு இது போன்று அளிக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது. அது இப்படி வந்த பிறகு அது சம்பந்தப்பட்ட முழு வீச்சில் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு மாவட்ட அமைச்சர் பெருமக்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கைகளை அரசும் எடுக்கும். ஒரு நிமிஷம். இந்த விமான நிலைய ஓடுதள விரிவாக்கம் விரைவில் துவங்கப்பட வேண்டும். அதில் அண்டர் பாஸ் வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த பகுதியினுடைய மக்கள், இங்க இருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் ஆளுங்கட்சி, இன்னாலும் ஆளுங்கட்சி, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் அனைவரும் சேர்ந்து, பொதுமக்களும் சேர்ந்து சில மனுக்களை குழுவிடம் கையளித்தார்கள். குழு அந்த மனுக்களை படித்து பார்த்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சம்பந்தப்பட்ட நம்முடைய துறை அலுவல் பெருமக்களுக்கும் கண்டிப்பாக இந்த கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை. இதில் அதிக தொகை செலவாகிறது என்பதற்காக மீண்டும் மீண்டும் ஏழை எளிய மக்களிடமும் விவசாய மக்களிடமும் குடியிருக்கின்ற மக்களிடமும் நிலத்தை கையகப்படுத்தாமல் இந்த அண்டர் பாஸ் சிஸ்டத்தை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குழு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை வழங்கியிருக்கிறது.
சம்பந்தப்பட்ட இதனுடைய அத்தாரிட்டி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் விமான போக்குவரத்து துறையை பார்க்கின்ற துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர்களோடு குழு இதற்கு உரிய ஒரு வழிகாட்டுதல்களை உரிய ஒரு பரிந்துரைகளை வழங்கி இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை, தமிழ்நாடு தொழில் வர்த்தகர் சங்கத்தினுடைய கோரிக்கை, இந்த மாவட்டத்து பொதுமக்களுடைய கோரிக்கை, பிரதான எதிர்க்கட்சி அல்லது நாங்கள் கூட்டணி இருக்கிற அரசியல் கட்சிகள் என்று அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்று அரசுக்கு தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு பரிந்துரை செய்திருக்கிறது. அது சரியான கேள்வி. இது ஒரு அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கான இந்த 33 கோடி ரூபாயில அந்த கல் தூண்களை சீரமைப்பிற அந்த பணி, அது டாமின்ல இருந்து அந்த குறிப்பிட்ட அந்த கற்கள் அங்கிருந்து எடுத்து அது சிற்ப கலைஞர்களை வைத்து அந்த சிற்பம் செய்வதிலும் கல்கள் கிடைப்பதிலும் தாமதமாகிறது. அதனால் அந்த பணி குழு எதிர்பார்த்தது போல் விரைவாக நடைபெறவில்லை. அதனால் சம்பந்தப்பட்ட இணை ஆணையர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் டாமினுடைய இயக்குநரோடு பேசி, உள்ளூர் அதிகாரிகளோடு பேசி, கனிம வளத்துறை இயக்குநரோடு பேசி விரைவாக அந்த கல் கிடைப்பதற்கும் இந்த சிற்ப கலைகளை விரைவாக முடித்து இன்னும் வேகமாக அந்த பணியை முடிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு பரிந்துரையை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு குழு கொடுத்திருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரே தானாக முன்வந்து அதை நான் எடுத்துக்கொண்டு நான் விரைவுபடுத்துகிறேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் குழுவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சரிங்களா? நன்றி சார், நன்றி.